ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு கீரைனாலே ஒரு அலர்ஜியாக இருக்கும். கீரைனாலே சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கீரையை நாம் எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அதுவும் அவங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி கொடுக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கோதுமை தோசை செய்கிறதுக்காக கோதுமை மாவை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி தண்டுக்கீரையில் கொஞ்சமாக தண்டுக்கீரையை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கோதுமை மாவை கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா கீரை கொஞ்சம் கொரப்பாக இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைஞ்சி வந்துடும். இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் இப்போ அதை நாம் கோதுமை மாவில் கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைச்ச உடனே உங்களுக்கு கீரையோட ஸ்மெல் ரொம்ப வரும். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க தோசையில் இந்த ஸ்மெல் வருமா, ஆனால் நம்ம தோசை சுட்டப்பற நீங்கள் பார்த்தீங்கன்னா கீரையோட ஸ்மெல் அதில் கொஞ்சம் கூட இருக்காது. அது கீரை தோசைனே குழந்தைங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கோதுமை தோசையும் கொஞ்சம் கலர் வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. கோதுமை தோசை எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போ மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் வந்துருச்சு. இப்போ இதை நாம் எடுத்துடலாம். இதை அப்படியே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் சேர்த்துருக்கனால ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் சட்னி காரமே இல்லாமல் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரெண்டாவது நம்ம 2-in-1 ரெசிபினே சொல்லலாம். நம்ம இதை கீரை பொரியலாக நமக்கும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு அதை வச்சு நாம் ஒரு ஆம்லேட்டும் செஞ்சு கொடுக்க போகிறோம். இப்போ கீரையை இந்த மாதிரி தனித்தனியாக உருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா நீளமாக இருக்கு இல்லையா, அதனால் இதை நல்லா ஃபைனாக சோப் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சின்னதாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தண்டுக்கீரைனால நாம் ஆம்லேட் செய்யும்போது நம்ம இதை அப்படியே சேர்த்து செய்யாமல் இதை நாம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கீரை பொரியலாக செஞ்சுக்கிட போகிறோம். இப்போ அந்த கீரை பொரியலில் இருந்தால் நம்ம ஆம்லேட்டில் மிக்ஸ் பண்ணி ஆம்லேட் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கீரை பொரியலுக்கு இந்த மாதிரி கீரையை நல்லா ஃபைனாக சோப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. கீரை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கடுகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு வத்தல் சேர்த்துக்கிறேன். 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நாம் கீரையை சேர்த்துடலாம். கீரை நம்ம சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம கலந்து விடும்போதே கீரை நல்லா சுருங்கி வந்துடும். கீரையோட கலர் ரொம்ப மாறக்கூடாது, அப்படி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் உள்ள வத்தல், மிளகாய் இதெல்லாம் தனியாக எடுத்துட்டு நம்ம ஆம்லேட்டுக்கு எவ்வளோ வெங்காயம் சேர்ப்போமோ அதுக்கு ஏற்ற அளவு ஒரு அரை கிண்ணம் அளவு நம்ம இந்த கீரை பொரியலை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிட்டேன். இது கூடவே நாம் பொரிச்சு கீரை பொரியலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கீரை பொரியல் சேர்த்துக்கோங்க. இதில் மிளகாய், வத்தல் இருந்தால் எடுத்துருங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். காரம் அவங்க சாப்பிட்டுக்க மாட்டாங்க. இப்போ இதை நல்லா நம்ம ஆம்லேட்டுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை மாதிரி நீங்கள் கொடுங்க. இதுலேயுமே கீரையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட தெரியாது. நீங்கள் நார்மலாக ஆனியனில் ஆம்லேட் செஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். இப்போ ஏற்கனவே கீரையில் உப்பு இருக்குது. ரொம்ப கொஞ்சமாக முட்டைக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நாம் ஆம்லேட்டுக்கு ஊற்றணும். அப்போ தான் நமக்கு முட்டையோட ஸ்மெல் நமக்கு வராது. நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள் தூவி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவுங்க. ரொம்ப தூவுனீங்கன்னா காரம் அதிகமாகிடும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் நாம் திருப்பி விட்டுறலாம். நம்ம இது தண்டுக்கீரை அப்படின்றதுனால கீரையை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நாம் ஆம்லேட்டில் சேர்த்துருக்கோம். இதே நீங்கள் பசலைக்கீரை அப்படின்னா நீங்கள் நான் அப்படியே கீரையையும் வெங்காயத்தையும் நீங்கள் முட்டையில் சேர்த்து நீங்கள் செய்யலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட தண்டுக்கீரை ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ஒருக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிட்டாங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். என்னோடய குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கீரை இதே நான் பொரியலாக அவங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தயிர் சாதத்தில் முட்டை ஆம்லேட் வச்சு கொடுத்தேன். விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி